புத்ரஜா ஏகாதசி. இந்த ஏகாதசி ஆவணி மாதம் வளர்ப்பிறையிலே கடைபிடிக்கப்படுகிறது. இதை முக்கியமாக எதற்காக சொல்கிறோம் என்றால் புத்திர பாக்கியத்திற்காக கடைபிடிக்கக்கூடிய ஏகாதசி புத்ரஜா ஏகாதசி. பசு தண்ணீரை அருந்தி தண்ணீரை கலக்கிவிடும் என்று அச்சத்திலே அந்த வயிற்றில் கன்றோடு தாகத்தோடு இருந்த அந்த பசுவை நீ விரட்டி விட்டு நீ மட்டும் தண்ணீர் குடித்தாய். அந்த பாவம்தான் இன்றைக்கு உன்னை வழிநடத்த உனக்கு ஒரு கன்று என்கிற குழந்தையை கொடுக்காமல் போனது. போன பிறவியில் நீ செய்த பாவம் என்று சொன்னார். இதை கழிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அப்போதுதான் அவர் புத்ரஜா என்கிற ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தால் எப்பேற்பட்ட சூழலாக இருந்தாலும் அவனுக்கு குழந்தை பிறந்தே தீரும். அதனால் பகவானை மனதார நினைத்து கொண்டு இந்த ஏகாதசி விரதத்தை நீ கடைபிடிப்பாயாக என்று சொன்னார். அதை கேட்டு அந்த மகிஜித் என்கிற அரசன் கடைபிடித்து குழந்தையை பெற்று